வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். லாஸ்ட்டு சில வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சார்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனியாக ஒரு சார்ட், இது ஒரு சார்ட், இது ஒரு சார்ட். ஸோ 3 சார்ட் இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த 3 சார்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷனை வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அப்போ இன்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. அதை பற்றி நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்காகவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ வந்து இந்த 3 சார்ட் இது எப்படி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த சார்ட் இருக்குது வைங்க. ஸோ இதில் வந்து இது டேபிள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த டேபிளை வந்து நான் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா மட்டும் ஹைலைட் ஆகும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் அவுட் ஆகும். பட் ஸ்டில் விசிபிலிட்டி இருந்தாலும் கிரேட் அவுட் ஆகிருக்கும். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டு மிட்லேண்ட் அப்படின்ட்டு 3 ரீஜன் வைஸ் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் மிட்லேண்ட் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டா வந்து எங்கேயும் இந்த சார்ட்டு எந்த சார்ட்லேயுமே அஃபெக்ட் ஆகல. ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறது, இப்போ நான் வெஸ்ட் மிட்லேண்டை இங்கே செலக்ட் பண்ணேன்னா அதோட டீட்டெயில் வந்து இந்த சார்ட்லேயும் வெஸ்ட் மிட்லேண்டுக்கு உண்டான டேட்டா மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டிஸ்பிளேல கொண்டாடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை இன்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ வந்து இது எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும். ஸோ இது மாதிரி சிம்பிள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணிங்க எந்த சார்ட்டை நீங்கள் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெளியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் வெளியில் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 2 இது இருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே 2 ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டும் டேட்டா ட்ரில்லும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து போயிட்டு ஃபார்மெட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மெட்டில் வந்து எடிட் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 விஷயமும் வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணனால அது டீசெலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போ செலக்ட் பண்ணுற பாருங்கள், எடிட் இன்ட்ராக்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 இந்த சிம்பிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகும். ஸோ வந்து இதை வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நன், அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட், மூணாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபில்டர். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நன்னு வந்து இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே போயிட்டு ஹைலைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் போயிட்டு ஹைலைட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வெஸ்ட்டு மிட்லேண்டை செலக்ட் பண்ணால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ட்டு மிட்லேண்ட்ஸ்க்கு உண்டான டேட்டா இதுலேயும் செலக்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லேண்டுக்கு உண்டான டேட்டா வந்து இதுலேயே செலக்ட் ஆகிருக்கு. மற்றது எல்லாமே கிரேட் அவுட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கிரேட்டர் மான்செஸ்டர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கிரேட்டர் மான்செஸ்டருக்கு உண்டான டேட்டா மட்டும் இங்கே டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இதான் வந்து ஹைலைட் ஆகும். பட் ஆனால் என்டையர் டேட்டா செலக்ட் ஆகிருக்காது. ஸோ இங்கே வந்து இதை நான் வந்து ஹைலைட்டுக்கு பதிலாக இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஃபில்டரை செலக்ட் பண்ணிடுறேன். இங்கேயும் ஃபில்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எல்லா டேட்டா வந்துட்டோம். இப்போ ஃபில்டர் செலக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே போயிட்டு நான் இதில் வெஸ்ட் மிட்லேண்ட்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். வெஸ்ட் மிட்லேண்டை செலக்ட் பண்ணால் வெஸ்ட் மிட்லேண்டுக்கு உண்டான டேட்டா இது எல்லாத்துலேயும் ஃபில்டர் ஆகும். மிட்லேண்ட்ஸோட டேட்டா மட்டும்தான் இங்கேயும் வரும். மிட்லேண்ட்ஸோட டேட்டா மட்டும்தான் வரும். மற்ற சிட்டிஸோட டேட்டா எதுவுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதான் ஃபில்டர் வந்து மற்ற எல்லாத்தையும் எக்ஸல் எப்படி ஃபில்டர் பண்ணுறோம் சேம் கான்செப்ட் தான். ஸோ ஃபில்டர் ஆகி நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா மட்டும் தான் இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம மறுபடியும் 2 இதை செலக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உதாரணத்துக்கு வந்து 3 வேணாலும் 3 செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கீயை தான் ப்ரெஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு உதாரணத்துக்கு வெளியே கிளிக் பண்ணிடுறேன். வெஸ்ட் மிட்லேண்ட், கிரேட்டர் மான்செஸ்டர் 2 செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 2ஓட டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஃபில்டர் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண எல்லா டேட்டாவும் இங்கே இதில் வந்து டேட்டா மறுபடியும் எப்படி ரிவர்ட் பண்ணுறது அப்படின்னா சார்ட்டில் ஏதாச்சும் ஒரு இந்த பிளாங்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இதுக்கு மட்டும்தான் அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணேன்னா இந்த நார்த்துக்கு உண்டான டேட்டா வந்து இந்த 3 நார்த்துக்கு உண்டான டேட்டா. ஸோ அது மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிலேட்டட் டேட்டா மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணும். ஸோ மறுபடியும் நான் நன்னு வச்சிடுறேன். நன்னு வச்சுட்டு போயிட்டு இந்த இடத்துல வெளியில் வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் கம்ப்ளீட்டான டேட்டா வரும். ஸோ வந்து இந்த 3 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கண்ட்ரோல் கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 2 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலர் டேட்டா மட்டும் இதாகும். ஸோ இப்போ வந்து என் ஹைலைட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நன் கொடுத்துருக்கேன். நன் கொடுத்தனால பார்த்திங்கன்னா நான் எந்த இதை செலக்ட் பண்ணாலும் எந்த விதமான நன்னுங்கிறது இந்த சிம்பிள். ஸோ அது எந்த விதமான அஃபெக்ட்டும் மற்ற டேட்டாஸை பண்ணவே பண்ணாது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணால் இந்த சார்ட்டில் மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட்டா மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து
நீங்கள் வந்து சார்ட்டுக்கு இடையான இன்ட்ராக்ஷனை வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்ற வீடியோ நன்றி.